என்ன துரோபதா செய்வது? என் அண்ணா தர்மபூபதி வாரிசால மலர் பறிக்க சென்றுள்ள பீமண்ணாவையும் இந்திரலோகம் சென்றுள்ள அர்ஜுனனாவையும் நினைத்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சில ஆறுதலை சொல்லி தேற்றுவதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது. அத்தா, எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. பீமனத்தான் அர்ஜுனன் இன்னும் வரவில்லையே, என்ன காரணம்? என்ன திரௌபதா நீயும் புரியாமல் பேசுகிறாய்? இந்திரலோகமும் குபேரப்பட்டினமும் அருகாமையிலா இருக்கிறது. உடனே வந்து விடுவதற்கு லோகத்தை விட்டு லோகம் சென்றுள்ளவர்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகத்தான் செய்யும். அத்தா, அவர்களுக்கு ஆபத்து ஒன்றும் நேரிடாது. அதெல்லாம் ஒன்றும் நேராது, நீ ஒன்றும் கவலைப்படாது. அத்தா, உங்கள் அறிவையும் ஆற்றலையும் பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? உன் அழகுக்கு முன்னால் பறந்தே போய்விடுகிறது. உங்களத்தான் உங்கள் சாஸ்திர கலைச்செல்விக்கு முன்னால் என் அழகு கடுகளவும் நிலை கொள்ளுமா? என்ன திரௌபதா இப்படி கூறிவிட்டாய்? அந்த கலை செல்வியையும் நிலைகுலைய வைக்கும் சிங்கார பதுமையல்லவா உன் மேனியின் உருவம். அத்தா, நான் என்ன அவ்வளவு அழகாக இருக்கிறேன்? கண்ணே, எத்தனையோ காவியங்களை கற்றுணர்ந்த என்னால் உன் எழில் ஓவியத்தை பற்றி எடுத்து கூற திறமையில்லையே என்றுதான் யோசிக்கிறேன். ஆஹா, கார்கால மேகம் ஊர்கோலம் போவது போலல்லவா இருக்கிறது உன்னுடைய நெடிய கருங்கூந்தல். நான்முகன் வைத்திருக்கும் ஓம் எனும் ஓலைச்சுவடியின் வடிவம் கொண்டதல்லவா உன் நெற்றி. கங்கையிலே துள்ளி வரும் வெள்ளி மீன்களைப் போலல்லவா இருக்கிறது உனது கண்கள். கொஞ்சம் பஞ்சவர்ண கிளியின் கோவை செவ்வாயை போலல்லவா இருக்கிறது உன்னுடைய மூக்கு. இது மட்டுமா, காணகத்து வண்டினங்கள் சிங்கார பாட்டி சிப்பது போலல்லவா நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறது உன்னது குரல். அத்தா, உங்கள் வர்ணித்து என்னை மெய்மறக்க செய்துவிட்டீர்கள். ஆம் கண்ணே, நானும் உன் எழிலும் கண்டு நிலை உழைந்து விட்டேன். கண்ணே, கதை பேசும் பழம் போன்ற பெண்மை, பஞ்சு மனமே பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற பெண்மை. மன்னவர் திருமாவில் கண்மூட வேண்டும், மன்னவர் திருமாவில் கண்மூட வேண்டும். வாழில் வெற்றி கொண்ட நாளல்லவா, வாழில் வெற்றி கொண்ட நாளல்லவா. வா மன்னவா, வா மன்னவா, வண்ணப்பூ சூடவா மன்னவா, வா மன்னவா.
நினைவாக நீ இங்கு வந்தாய் நேரே கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய் பூச்சூடவா வெண்ணிலா மன்னவா வண்ண பூச்சூடவா மன்னவா உன்னை பிரிந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பரமேஸ்வரத்தில் பாசு பராசரம் பெற்று திரும்பும் தருவாயிலில் தேவாக மன்னன் தேவேந்திரன் என்னை விடாமல் தேவாகம் அழைத்து சென்று விட்டார். அங்கு சென்று அவருக்கு பகையாளிகளான நிவாரண கவுதலான 60,000 பேர்களையும் ஒழித்து கட்டிவிட்டு திரும்புவதற்கு கொஞ்சம் நாளாகி விட்டது. அப்படியா? எப்படியோ தம்பி, நீ நல்லபடியாக திரும்பி வந்தாயே, அதுவே எனக்கு போதும். இப்படி உட்கார். வணக்கம் அண்ணா. பாபிமா, எழுந்தரு. அர்ஜுனன் இல்லாத இந்த நேரத்தில் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே. நீ இல்லாமல் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அண்ணா, என்ன தெரியும்? நான் பாஞ்சாலிக்காக பாரிசாத மலப்பறைக்கு சென்றேன். அங்கு என் சகோதரன் அனுமானை சந்தித்தேன். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், பாரிசாத புஷ்பம் பூவுலகத்திலே இல்லை என்றும் அது குபேர பட்டணத்தில் தான் இருக்கிறது என்றும். எது எப்படி இருந்த போதிலும் பாஞ்சாலியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நானும் என் அண்ணன் அனுமானும் குபேர பட்டணம் சென்றோம். அங்கு சென்று மலரை பறிக்க சென்ற போது குபேரனின் தளபதி மணிமாலன் எங்களுடன் போருக்கு வந்துவிட்டான். அவனிடம் போராடி முடிவில் அவனை முடித்து கட்டிவிட்டு பாரிசாத மலரை கொண்டு வர சிறிது காலதாமதமாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பீமா, நீ நல்லபடியாக திரும்பி வந்தாயே, அதுவே எனக்கு சந்தோஷம். நீயும் தம்பி அர்ஜுனனும் சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை பேசிக் கொள்ளலாம். ஆகட்டும் அண்ணா. இந்த லோகம் போயிட்டு எப்படி கொழு கொழுன்னு வந்திருக்காரு பார்த்தாயா? இந்திரலோகம்ல குபேரப்பட்டினம் போயிட்டு கொழு கொழுன்னு இருந்தவரு ஏன் அப்படி இறந்து போயிட்டாரு? நல்லா இருக்காரு இப்போ? இங்க நிறைய பேரை பார்த்துட்டு நல்லாவா நிறைய பாசம் வாங்கிட்டு அது ஒன்றும் தெரியாதா? அதெல்லாம் தெரியாதியா? யோ, இப்பதான் என் நினைப்பே வந்துச்சா உனக்கு? அப்படியா? பீமண்ணா எப்படி இருக்காருன்னு கேட்டாயா? எப்படி இருப்பாருயா? 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அப்ப நாமளும் நல்லா இருக்க வேண்டாமா? ஆமாயா. இப்படி நாட்டுக்கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு, நல்ல கட்டு நாட்டுக்கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு, காலு 2 வாழைப்பட்டு கண்ணு 2 கோழி முட்டு, காலு 2 வாழைப்பட்டு கண்ணு 2 கோழி முட்டு.
கண்ணாடி உடம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூவே கரும்பே கண்ணாடி உடம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூவே கரும்பே கள்ளதாரமே வெள்ள பணியாரமே பரிமாறினா அடி பணியாரமே நல்ல கட்டு நாட்டுக்கட்டு நம்ம கிட்டு மாட்டிக்கிட்டு பட்டாலின கிட்டாவிடும் பட்டாடு தொட்டாலின பட்டாலின கிட்டாவிடும் பட்டாடு நல்ல கட்டு நாட்டுக்கட்டு நம்ம கிட்டு மாட்டிக்கிட்டு நாங்கள் தவம் செய்யும் பகுதிகளில் மிருகங்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. எங்கள் யாகசாலையில் எல்லாம் மிருகங்கள் நாசப்படுத்துகிறது. மிருகங்களை விரட்டி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியா முனிவரே, தாங்கள் உடனே புறப்படுங்கள். இதோ இப்பொழுதே வந்து அந்த மிருகங்களை விரட்டி உங்களுக்கு உதவி செய்கிறோம். தம்பிமார்களா, நாம் இப்பொழுதே வேட்டைக்கு சென்று அந்த மிருகங்களை விரட்டி முனிவர்கள் தபத்திற்கு இடையூறு ஏற்படாமல் உதவி செய்ய வேண்டும். துரோபதா, நாங்கள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம். அதுவரை இந்த பர்ணசாலையிலே இரு. ஆகட்டும் சுவாமி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரமா? வள்ளி, நீ எங்கு போவதென்று எனக்கு தெரியும். நீ பொறுத்தே வா, போய் வா. சரிம்மா. என்ன, நீ யார்? எந்த ஊர்? உன் தாய் தந்தை யார்? ஏன் இந்த காட்டில் தனியாக இருக்கிறாய்? ஐயா, நான் பாஞ்சால பெற்ற மகள், பாண்டவர் ஐவருக்கு பத்தினி. என் பெயர் திரௌபதி. என்ன, திரௌபதியா? இப்படி அடையாளம் தெரியாத அளவுக்கு இழைத்து போய்விட்டாய பாஞ்சாலி. என்னை உனக்கு தெரியவில்லையா? உன் அண்ணன் உடம்புறவா சகோதரன் சிந்து தேசாதிபதி சைந்தவனை உனக்கு தெரியவில்லையா? அண்ணா, வாருங்கள், அதோ அந்த ஆசனத்தில் அமருங்கள். அண்ணா, உடனே உன் மைத்துனர்கள் வந்து விடுவதால் பார்த்துவிட்டு புறப்படலாம். இல்லை புறவா, நான் அவசரமாக புறப்பட வேண்டும். அது இருக்கட்டும், உன்னுடைய கதி என்ன? இப்படி காடெல்லாம் திரிந்து முகம் கருவி உடல் சரிந்து உண்டி இழந்து வாடி பதங்கியிருப்பானே. அண்ணா, என்ன செய்வது? எங்கள் விதி. எப்போது எங்களுக்கு நல்ல காலம் வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஏன் சிரிக்கிறீர்கள்? ஆம், இனியும் உங்களுக்கு நல்ல காலம் வரும் என்று நீ எதிர்பார்க்கும் ஏமாளிதனத்தை எண்ணினேன். அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? இனியும் உங்களுக்கு நல்ல காலம் வரும் என்று நீ நினைப்பது நித்திய தரித்திரனுக்கு ஆசை அதிகம். இரவில் கண்ட சொப்பனம் முடா போல் நீங்கியது என்ற பழமொழி போல் அல்லவா இருக்கிறது. யானை வாய் கரும்பும்
பாம்பன் வாய் சேரையும் பெரும் மணலில் விட்ட நெய்யும் வெடிப்பில் கவிழ்ந்த பாலும் யமன் கை கொண்ட உயிரும் அணைகறந்த வெள்ளமும் ஈரேழு பிறப்பிலும் மற்றது ஏழாவது ஒரு பிறப்பிலும் ஒருவேளை திரும்பினாலும் திரும்பும். ஆனால் என் மைத்துடனாகிய அரவக்கொடியான் கை கொண்ட பொருளிலும் இந்த பிறப்பிலும் மற்றெந்த பிறப்பிலும் தலைகீழாக நின்று தவன் செய்தாலும் வரப்போகிறது இல்லை. இது உறுதி. அண்ணா, பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார்னு பழமொழி வீண் போகாது. பாஞ்சாலி, இனி ஏன் மீனாசை கொண்டு வெதம்பி இந்த பஞ்சைகளை நம்பி பருவத்தை போக்கடித்துக் கொள்கிறாய்? அந்த பாண்டவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்திருந்தால் உன்னை பங்கப்படுத்திய காலத்திலும் இவர்களுக்கு விலங்கு போட்டு குதிரை நிலத்தில் வேலை செய்ய சொல்லும் காலத்திலும் சும்மா இருந்திருப்பார்களா? அப்படி இருந்த அந்த வீணர்களை இன்னும் உறுதியாக நம்பி ஒடுங்கியிருக்கிறாயே, ஏன்? உனக்கு என்ன குறை? பற்பல சிறைகளும் பற்பல சேனைகளும் உன்னை அடிப்பணிந்து கேட்க சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று ஐயகங்களுக்கு வாழ்ந்து மயலாமே. புறவுதான் என்றைக்கிருந்தாலும் இறப்பது நிச்சயம். இளமய பருவமும் இன்பமும் மனமும் நாளை வாயென்றால் வரமாட்டாள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று என்னை இருந்து அனுபவிக்க நினைக்காமல் எப்படி விஞ்சிய ராஜரும் இல்லை. உனக்கு அதிகமா அலைகள் பெண்கள் ஒருவரும் இல்லை. என்னோடு வா. சுவாமி, ஓ கிருஷ்ணா, ஓ வாசுதேவா, ஓ ஆத்ம பாந்தவா, ஓ அநாத ரட்சகா. ஐயோ அண்ணா, ஹரிகரா, என்ன வார்த்தை சொன்னாய்? பாஞ்சாலி, உன் அழகில் நிலைத்து விட்ட என் நெஞ்சத்தை திசத்திருப்ப இனி ஒன்னாலும் முடியாது, என்னோடும் முடியாது. என்னோடு வா. இந்த காட்டை விட்டு காட்டுக்கு செல்வோம். ஏன்? என் நந்தபுரத்து நந்தவனத்தில் ஆசை தீர இருவரும் கூடி குழாவி கொஞ்சுவோம். கொடியவனே, இங்கிருந்து போய்விடு, இல்லையே உனக்கு கேடு வரும். சோகை மயிலே, தட்டு தூக்கினால் துவண்டு விடும் பொன் பட்டத்தலர் மேனி இல்லாவிட்டால் உன்னை வாரி எடுத்து என் சேர்மலை வைத்து சென்று விடுவேன். வேண்டாம் முடிவாதம், வந்துவிடு என்னோடு. மானங்கட்டவனே, பாண்டவர் ஐவரும் வருவதற்குள் இங்கிருந்து போய்விடு, இல்லையே உன் உயிரை போக்கடித்துக் கொள்வாய். அடியே பாஞ்சாலி, அடியே பாஞ்சாலி, இந்த சிந்த தேசாதிபதி சைந்தவன் சாதாரணமானவன் என்று கல்லாக மடிக்கிறாயா? இதோ பார். போய்விடு. என்ன வழி? ஏன் அழுகிறாய்? எங்கே துராபனை? நம்ம மகாராணிமா சைந்தவன் சேர வச்சு தூக்கிட்டு போறா. அர்ஜுனா, ரகுலா, சகாதேவா, உடனே புறப்படுங்கள். துராபனையை காப்பாற்றிக் கொண்டு வாருங்கள். ஆட்டு மன்றம். நீங்கள் பாஞ்சாலியை கூட்டிக் கொண்ட முதலில் நம்ம அண்ணாவிடம் செல்லுங்கள். நான் போய் சேர்ந்தவனை பேசி வருகிறேன். இல்லாவிட்டால் உன் காலை உடைத்து விடுவேன். ஐயோ வீமா, நான் செய்ததெல்லாம் தவறு, என்னை மன்னித்து விடு. ஐயோ, என்னை அடிக்காதே.
எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய்? அசையாமல் கை கட்டி உட்கார். நான் சொல்வதுபடி என் அண்ணாவிடம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையே உன் முதுகெலும்பை ஒடித்து விடுவேன்.